சிவசக்தி ஜோடி யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னால் ராசிகள், நட்சத்திரங்கள், ஒவ்வொரு பொது உதாரணம் எல்லாத்தையும் உங்களுக்கு விடை சொல்லியிருக்கிறேன். நீண்ட நாள் இடைவெளி விட்டு இப்பொழுது திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இப்பொழுது சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், பொதுவாக ராசிகளுடைய இதை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்படிங்கிற அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் ரீதியில் ஒவ்வொரு தொழில் முறையை கையாளுறது, குறைகள், பொதுவாக மக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு பொது கருத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணத்தை எடுத்து சொல்ல போகிறேன். பொதுவாக சோசிய ரீதியில், சாஸ்திர ரீதியில் நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாட்டுடைய நடப்புகளில் அரசு தொழில் பற்றி சில விவரங்களை நம்ம கூறுறோம். பொது கருத்து: மக்களுக்காக அரசாங்கமா, அரசாங்கத்துக்காக மக்களா என்று கேட்டால், மக்களுக்காகத்தான் அரசாங்கம். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நபர்களுக்கும் அரசுகள் செயல்படுவது கம்மி. 100% மைனாரிட்டி 80% இருக்கும், 20% அதாரிட்டி இருக்கும். ஆனால் அந்த அதாரிட்டியான நபர்கள் ஒன்று பணப்பழத்தை கொடுத்து சாய்க்கிறாங்க, இல்லைன்னா ஆள் பழத்தை வச்சு சாய்க்கிறாங்க, ரெண்டும் இல்லைன்னா எந்த குறுக்கு வழியை கையாளணுமோ கையாளுறாங்க. இப்படி பொதுவாகவே இது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா பிரதமர் தகப்பனாக இருந்து மந்திரியை தாயாக இருக்கணும். அப்போ தமிழ்நாடு தாய், இந்தியா தகப்பன். ஒரு வீட்டுக்கு, குடும்பத்துக்கு தகப்பன் வருமானத்தை கொடுக்கும் பொழுது எதுக்கு செலவழிக்கிறோம், என்னென்ன செலவழிக்கிறோம்னு பார்த்தா தான் அந்த தகப்பனுடைய வேலைகள் கரெக்டாக மனைவியிடம் செயல்படும். அதேபோல் தாய் குடும்பத்தை கவனிப்பதற்கு தாய் கரெக்டான அதை பயன்படுத்தணும். அதுதான் மந்திரிகள். பொதுவான கருத்து இது, யாரையும் குறித்து பேசுவதில்லை. பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்கிற நாட்டில் நடக்கிற ஒரு கருத்துக்களை நான் சொல்கிறேன். பொதுவாக உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ நான் பிறந்த ஊர் விஜயகரிசகுளம். விஜயகரிசகுளத்திலிருந்து அங்கேருந்து பிழைக்க எனது தகப்பனார் 1968 இறந்துட்டார். அவர் ஒரு விவோ, கிராம அதிகாரி, பதவியில் இருக்கும்போதே இறந்து விட்டார். அப்பொழுது எனக்கு 9 வயது. எங்களோட பிறந்தவங்க 4 பேர். அப்போ அந்நேரம் அந்த இடத்த விட்டு செவ்வாய்ச்சியில் ஒரு தொழிலை கற்று உழைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய நிலங்களை எங்களால் பராமரிக்க முடியாமல் அங்கே போட்டுட்டு வந்தோம். எங்கள் பங்காளி இருக்காரேன்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் அந்த நிலத்தையே அனுபவிக்கல, எதை அனுபவிக்கல. நாங்கள் உழைச்சி பழைச்சோம். சில வருடங்களுக்கு பிறகு, ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு, நம்ம நிலம் கிடக்கு, ஏதாச்சும் எடுத்து ஒரு தொழில் பண்ணலாம், பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத போய் பார்த்தா, அந்த ஊரில் முதலியார் அப்படிங்கிறது மெயின். ஆரம்ப காலத்தில் 1950, 40 அதிலேருந்து பார்த்திங்கன்னா முதலியார் தான் அங்கே அதிகபட்சம். முதலியார் தெரு, முதலியார் காடு, முதலியார் நிலம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் முதலியார் தான் அந்த இடத்துல 100 பேர் முதலியார் இருந்தால், மற்ற அதாரிட்டி அளவு 2, 3 பேர், 10 பேர் தான் இருக்காங்க. உழைக்க வந்தவங்க அந்த 10 பேரும் வெளியே இருந்து பக்கத்து ஊர்கள்லேருந்து, ஐயா எங்களுக்கு ஒரு ஏக்கரை கொடுங்க, 2 ஏக்கர் கொடுங்க, நாங்கள் அதுக்கு ஆடு வளர்த்துக்குவோம், கோழி வளர்த்துக்குவோம். அப்போ எனது தாத்தா கொடுப்பார், சரி பிழைச்சி போங்கடா, அங்கே போங்கடா அப்படின்னு. அப்போ அப்படி பராமரித்தது தான் அவங்க. அதே இது சட்டத்தில் அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே அமையறதுனால உட்கார்ந்த பராமரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவன் என்ன செய்கிறான், அதிகாரிகிட்ட போய் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் பேரில் பட்டா போடுங்க, என் பேரில் பத்திரத்தை நான் உருவாக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் தாரேன் இப்படின்னு சொல்லி 1980 யூரியா வந்துச்சு. 80க்கு மேலே 61, 61லேருந்து 80 வரைக்கும் ஏர் லிஸ்ட்டு, செட்டில்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு காலம். ஜமீன்
சர்வே. அந்நேரம் வந்து ஜமீன்கள் வாழ்ந்த காலம். எனது தந்தை வந்து 68 இறந்து போனார். அவர் இறக்கவும் நாங்கள் இங்கே வந்து எனக்கு 9 வயசில் சிவாஜி பக்கம் வந்தேன். அதே மாதிரி நான் 50 வயசில் அந்த எனது விஜயகரசபுரத்தில் போய் இடத்த பார்க்குறதுக்கு போகிறேன். அப்போ அந்த நிலங்கள் பூரா எங்கள் பேரில் இல்லாமல் வேறு யாரோ சம்மந்தம் இல்லாத ஆளு பேரில் இருக்கும். எம்ஆருக்குன்னா தேவமார். நம்ம ஊரில் அதிகம் அந்நியாரம் வந்து தேவமார் தான் நிறையா இருக்காங்க. ஒரு 90 டிக்கெட் இருந்ததுக்கு இப்போ அந்நியாரம் போய் பார்த்தா 900 டிக்கெட். அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு காலத்தில் அந்த காலத்தில் வந்து ஒரு ஊருக்கு ஒரு ரவுடி இருந்திருப்பான். இப்போ வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரவுடி இருக்கும். அப்போ நான் கம்பெடுத்தவெல்லாம் சண்டைக்காரன் மாதிரி அவன் திறமையை கொண்டு வாழ்ந்துட்டு வரான். அப்படி வாழையில் இவங்க இஷ்டத்துக்கு யாரும் கிராம அதிகாரை மடக்கிறாங்க, கிராம கணாப்பிள்ளைய மறக்கிறாங்க, தாசில்தாரை மறக்கிறாங்க. ஏய் வந்தேன்னா வெட்டி போடுவேன், ஏய் குத்தி போடுவேன், எனக்கு எழுதியா இல்லையா, இந்த மாதிரி ஒரு அதாரிட்டி பண்ணி அரசாங்கத்தை மடக்கி இவங்க மேலே ஏறுறாங்க, அவங்க கீழே இறங்குறாங்க. கடைசியில் அரசாங்கம் என்னாச்சு, அவங்களுக்கு வழி போயிடுச்சு. விளையாய் எப்படியும் போங்கடா, அவன் வந்தால் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அரசாங்க அதிகாரிகளால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கு காரணம் இவங்களுடைய அதாரிட்டி. கம்பெடுத்தவன் சண்டைக்காரன், கத்தி எடுத்தவன் கத்துவான், குத்துவான், வெட்டுவான் அப்படின்னு அந்த பயத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்படி உண்டாக்குனதுனால என்னாச்சுன்னா மைனாரிட்டி அளவு சொத்து போகிறோம், அதாரிட்டி அளவு ஒன்றுமே. அதாவது ஒரு உதாரணம் சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, அவன் அப்பனுக்கு பிறந்தவன் தானே அவன் மகனாக முடியும். அடுத்த அவன் அப்பனுக்கு பிறந்தா மகனாக முடியுமா? இவங்க ஊரம் என்ன நினைப்பான், எவன் அப்பனும் என் அப்பன் தான், எவன் மகனும் என் மகன் தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தவங்க தான் எங்கள் ஊரில் நிறையா இருக்காங்க. அந்த இதில் நிறையா இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற விஷயத்தில் நாங்கள் 50 போய் கேட்குறோம். 2011 கேட்க போகும்போது எல்லாம் அதெல்லாம் விற்றுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வித்தாச்சு, முடிஞ்சால் ரெக்கார்டு இருந்தால் கேட்டு, இல்லைன்னா போ. அப்போ நம்ம எடுத்து சொல்லும்போது ரெக்கார்டோடு வந்துட்டால் நீ என்ன விட்டுருவோம், ரைட். அப்போ கோர்ட்டில் போட்டு ஜெயிச்சு உண்மையை காட்டி வெளியே ஜெயிச்சு வந்தாச்சு 1.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கைப்பற்றிட்டோம். அவங்ககிட்ட இருந்து நிலத்தை கைப்பற்றி வேற ஒரு நபருக்கு கரையமும் பண்ணியாச்சு. சரி, மீதி இருக்குல்ல நிலம், மீதி ஒரு 13 ஏக்கர் 14 ஏக்கர் இருக்குது, அதை போடும். அப்போ அதையும் அவங்க என்ன செய்கிறாங்க, 2004 போய் ஒரு வில்லங்கம் பண்ணுறாங்க. அதாவது சம்மந்தப்பட்ட நபரே எழுதி கொடுக்கல. ஆனால் முனியம்மான்னா இவங்க தான், ராமசாமின்னா நான் தான் அப்படின்னு சொல்லி போட்டு. ஏன்னா 2008க்கு மேலே தான் ஆளோடைய போட்டாலாம் வந்துச்சு ரிஜிஸ்டரில். அதுக்கு முன்னால் யார் வேணாலும் ராமசாமின்னு போகலாம், யார் வேணாலும் சுப்பிரமணியம் போகலாம், மணியன் போகலாம். இதெல்லாம் இருந்தனால இவங்க இஷ்டத்துக்கு நான் தான் ராமசாமி, நான் தான் கீணியம்மா, நான் தான் உருவம்மா அப்படின்னு சொல்லி கையெழுத்தை போட்டு ஒரு ரெக்கார்டை போர்ச்சரியாக ரெடி பண்ணி அதில் இஷ்டத்துக்கு விற்கிறது. 100 ரூபாய்க்கு பிராமணம் இருக்க நேரம் வச்சுருக்கிறது. அதே 1 லட்சம் ஆகுதுன்னா விற்றுறது. விற்றுட்டு யாரை எவருன்னு தெரியாது. கிராமத்தை போய் சரி கட்டிடுவாங்க, தாசில்தாரை சரி கட்டிடுவாங்க, ஆடி எல்லாம் எங்கே வேணாலும் 100 ரூபா கொடுத்தா அவன், 1000 கொடுத்தா இவன் வந்துருச்சு. அப்போ அரசாங்கத்தில் கோட்டைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. யார் சந்திக்கா, மக்களுக்கு இந்த அதாரிட்டி மக்கள் 20% இருக்காங்க, அவங்க போய் சந்திக்காங்க. சந்தித்து அவங்கள பாழாக்கி அவங்க வேலை செய்ய விடாமல் அவங்கள ஒரு பாதையை, வேறு ஒரு பாதையை வழிகாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை வந்துடுது. அப்போ யாருமே யாரும் அடக்க முடியாத காரணத்தினால நான் வாழ்கிற வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நீ வாழ்கிற வரைக்கும் நீ வாழ்ந்துட்டு போங்கிறது ஆக இதனால் பாதிக்கிறது மைனாரிட்டி ஆகும். வல்லமை இருக்கிறவன் கோர்ட்டில் போடுறான், கேஸு போடுறான், ஜெயிக்கிறான். வல்லமை இல்லாதவன் அப்போ இவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம், அடிச்சிடுவானே, பிடிச்சிடுவானே, வெட்டிடுவானே, குத்திடுவானு பயத்தில் விட்டுருவாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு வந்தனால அவங்க அரசாங்கத்தையும் மடக்கிறாங்க, அதிகாரிகளையும் மடக்கிறாங்க, அதிகாரிகளும் துணை போகிறாங்க. பொதுவாக சிவாசியாக எடுத்துக்கோங்க, இருக்கிறதுலே ரிஜிஸ்டர்கள் பெஸ்ட்டு. ரிஜிஸ்டர் பத்திரம் வேணும்னு கேட்குறோம், ஒரு தாயின் தாப்பனம் உருவாக்குறது. அப்போ அங்கே போனால் சிவாசியில் சுட்டு என்ன இருக்கோ அவங்களுக்கு வேலை செய்யும். ஒரிஜினலே கொண்டாந்தாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அவன் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்ல, அவன் பாதைக்கு இவங்க போகிறாங்க. ஐயா எங்கிட்ட மூளைச்சதை இதெல்லாம் இருக்குது, நாங்கள் விற்கலை. அது நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள். கோர்ட்டில் போய்ட்டு வர வரைக்கும் நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படியே சொல்கிறாங்க. கோர்ட்டில் போய் பாரு, ஜெயிச்சுட்டு அந்த பத்திரத்தை ரத்து பண்ணிவிட்டு வா. அதுக்கு பிறகு நான் பத்திரத்துக்கு ரத்து பண்ணி கோர்ட்டில் போட்டால் ரத்து பண்ண தேதியிலேருந்து திருப்பி 10 பத்திரம் போட்டுருக்காங்க. இப்போ இவங்களை எங்கே கொண்டு விட,
அப்போ இதனால தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசு ஊழியர்கள், அரசு லேபர்கள் மக்களுக்காகத்தான். ஆனால் மக்களுக்காக அரசாங்கம் செய்யலை, அரசாங்கத்துக்காக மக்கள் பின்னோக்கி போகிறோம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போயே நடக்குது. சமீப காலமில் இப்போ தற்போதைய காலத்தில் நடக்குது. இதனால் பாதிக்கிறது நிறையா இருக்குது. அதில் நானும் ஒரு அந்த ஆள். அதில் பாதிக்கவே நானும் ஒரு கோர்ட்டில் போட்டிருக்கேன், ஆடியோவில் போடுறேன். வந்துடுவானே பார்த்துக்குறோம், எங்கே வருவான் பார்த்துக்குறோம், அவன் என்கிட்ட வந்தால் பார்த்துக்குறோம், என்கிட்ட வந்தால் பார்த்துக்குறோம். ஆனால் ரெக்கார்டை காட்டப்பான்னா காட்ட மாட்டேன். காலேஜில் போய் ரெக்கார்டை காட்டுச்சுன்னா இருக்குது, ஆனால் ஓன்ட்ட காட்ட மாட்டேன். வேறு எங்கே காட்டுவான்? உன் பிள்ளைன்னா ஒரிஜினலாக என் பிள்ளைன்னு காட்டணும்ல, காட்ட மாட்டேன். திருப்பி கிராம அதிகாரி கேட்டால் மாட்டெலாம் காட்ட வேண்டாம், நான் எங்கே காட்டணுமா காட்டிக்கிறேன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரையும் தாண்டி வராங்க. வந்துட்டு அவன் குறைய சொல்லாமல் எங்கிட்ட குறைய கற்றான். எங்கள் பெத்த பிள்ளைக்கு சட்டிட்டு வச்சுருக்கோம், உன் பிள்ளை சட்டிகிட்ட காட்டுக்கிறேன். அவன் வச்சுருக்கிறது டூப்ளிகேட்டு பிள்ளை, ஒரிஜினல் பிள்ளையை பார்த்ததே கிடையாது. அவன் அப்படி இருக்கிறது தப்பாக போனவன் தப்பாகவே வந்துக்கிட்டு இருக்கேன். இதை அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறது தான் இவங்க கேட்காங்க. விஜய்டர் சொல்கிறது கேட்கல. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்களா, துணிஞ்சு சொல்கிறாங்கள, 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன், நான் போட்டுருவேன். உனக்கு என்னையா? என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் யாரையும் விலைக்கு வாங்குவேன், அதிகாரியை வாங்குவேன், ஆளுகளையும் வாங்குவேன். உன்னால் முடிஞ்ச என்ன செய்யணுமோ கோர்ட்டு போயிட்டு வா, ஜெயிச்சுட்டு வரவங்களாம் நாங்கள் எத்தனை வில்லங்கம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தற்போதைய காலம் மக்களுக்காக நன்மை செய்யணும்னு நினச்சா அரசாங்க அதிகாரிகள் செய்யணும். எவங்கிட்ட உண்மை இருக்குது, ஒரு பத்திரங்கள் வச்சு நிலத்தை விற்க போகிறாங்கன்னா ஈசி போட்டு பார்க்கணும். ஆரம்பத்துலேருந்து நெட்டு உங்கள் முன்னால் தானே இருக்குது, லேப்டாப்பு. நெட்டை தட்டி பார்த்தா ஆரம்பத்தில் மாரியம்மா வந்திருக்கா, இப்போ ஏன் சுப்பிரமணி வரான், ராமசாமி வரான்னு கேட்டால் மாரியம்மாவுக்கும் உனக்கு என்னப்பா அர்த்தம்? அந்த வரிசையாக கொண்டு வருவானா? மாரியம்மா அந்த காலம் இருந்தாயா, அவன் செத்துட்டா, எங்களுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கா. சரி காட்டு, அதெல்லாம் கேட்கணும். அந்த ரூபாயை வச்சுக்கோ, நீ எதுவும் கேட்காது. எனக்கு கூட நான் இதிலேருந்து நான் பார்த்தா உருவாக்கிடுறேன். இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைய நிலைமை. விஜயகர்ஷ குளத்தில் இது நிறையா. இது ஆரம்பத்துலேருந்து பார்த்தா இப்போ ஒரு 3 வருஷத்தில் அதிகபட்சம் ஒவ்வொருத்தரும் டூப்ளிகேட்டு பத்திரம் போட்டு நிறையா சட்டத்தோடு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு அரசு கண்டிக்கணும். கண்டிக்க தவறுனா மக்களுக்கு தான் அதுக்கு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. எடுக்காங்களோ இல்லையோ அது நடக்கும் கண்டிப்பாக. உண்மையை வெளிப்படுத்தணும்ல. படத்துலனா நீங்கள் உறங்கிடுவீங்கல்ல, சோம்பேறித்தனம் ஆயிடும். அரசு அதிகாரிகளுக்கு சோம்பேறித்தனம் தொட்டு எப்படி கூடயும் வரப்போகுது, உள்ளே வந்தால் போதும். அரசுங்கிறது என்ன? கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். ஒவ்வொருத்தருக்கும் தொழிலில் கடவுள் எல்லாருக்கும் கவர்மெண்ட்டை கொடுக்கல, வேலையில் குறிப்பிட்ட ஆளுகள் கொடுக்கணும். அதை நீங்கள் பயன்படுத்தி நல்லபடியாக நீங்கள் மக்களுக்காக செயல்பட்டு நேர்மைக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் பிள்ளைய நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். காசு வேணும் தான், அதுக்காக கண்ட இடத்துலலாம் நீட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்மளுக்குன்னு போட்டது என்றைக்கு இருந்தாலும் நடக்கும். உனக்கு 10,000 லஞ்சம் வாங்குற, உன் குடும்பத்தில் 20,000 செலவு போகும். ஒரு பட்டுச்சேலைக்காகவும் பொண்டாட்டி கேட்காலன்னு பட்டுச்சேலைக்காகவும் பிள்ளைய கேட்க அப்படின்னு சொல்லிக்க அத்தனையும் மீறி நீ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பார்க்கணுன்னு ஆசைப்படுற. ஆனால் உன் குடும்பம் எந்த லெவலில் இருக்கும்? 1,50,000 லட்சத்துக்கு செலவு. ஆண்டவன் தண்டனை கொடுப்பான். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது. இதில் யாராலையும் தப்ப முடியாது. இது சாஸ்திர ரீதியில் நான் சொல்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் சரி அவங்க பதவிகளுக்கு நன்மையை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. பாதிக்கப்பட்டவர்களை என்னன்னு கவனிங்க. வர்றவங்ககிட்ட உண்மையை கேளுங்க. உண்மையை கேட்டு எந்தெந்த அதிகாரியாக இருக்கோ அவங்க செயல்பாடை கரெக்டாக நடத்தணும். இது நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சிவசக்தி ஜோடைய யூடியூப் சேனல், சிவசுப்ரமணியன் எனது செல் நம்பர் எல்லாம் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு இந்த செயல்பாடில் காட்டினீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுப்பேன்னு நானும் எதிர்பார்ப்பேன். ஆகையினால் இந்த சேனலை பார்க்கும் அனைவரும் எனது சேனலுக்கு உங்கள் ஆதரவை தந்து லைக் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை இதேபோல் இன்னொரு தொடர்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.